நாகப்பட்டினம் மாவட்டம் வேளாங்கண்ணியில் அமைந்துள்ள உலக புகழ்பெற்ற புனித ஆரோக்கிய அன்னை பேராலயத்தில் கிறிஸ்துமஸ் விழா நேற்றிரவு 11:30 மணிக்கு திருப்பலியுடன் தொடங்கியது. இதைத் தொடர்ந்து மறையுறை கூட்டு திருப்பலி நிறைவேற்றப்பட்டது. பின்னர் தமிழ், தெலுங்கு, கன்னடம், கொங்கணி, ஆங்கிலம் ஆகிய மொழிகளில் திருப்பலி வேளாங்கண்ணி பேராலய அதிபர் இருதயராஜ் தலைமையில் நிறைவேற்றப்பட்டது. அதைத் தொடர்ந்து பங்குத்தந்தை அற்புதராஜ் மற்றும் உதவி பங்குத்தந்தைகள் பூஜைகளை நடத்தினர். திருப்பலிகளின் நிறைவில் இயேசு பிறப்பை அறிவிக்கும் வகையில் பேராலய அதிபர் இருதயராஜ் குழந்தை இயேசு சொரூபத்தை பக்தர்களுக்கு காண்பித்தார். இந்நிகழ்வில் தமிழகத்திலிருந்து மட்டுமல்லாது வெளி மாநிலங்கள் மற்றும் வெளிநாடுகளைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் பங்கேற்றனர். கிறிஸ்துமஸ் விழாவை முன்னிட்டு நாகப்பட்டினம் மாவட்டம் வேளாங்கண்ணியில் அமைந்துள்ள உலக புகழ்பெற்ற புனித ஆரோக்கிய அன்னை பேராலயத்தில் கிறிஸ்துமஸ் விழா இங்கு தொடங்கி 11 மணி விண்மீன் ஆலயத்தில் திருப்பலியுடன் தொடங்குகிறது. இதனைத் தொடர்ந்து மறைமலை கூட்டு திருப்பலியில் நிறைவேற்றப்பட்டது. பின்னர் தமிழ், தெலுங்கு, கன்னடம், கொங்கலி, ஆங்கிலம் ஆகிய மொழிகளில் நடைபெற்ற உள்ள திருப்பலியில் வேளாங்கண்ணி பேராலய அதிபர் இருதயராஜ் தலைமையில் நிறைவேற்றப்பட்டது. அதனைத் தொடர்ந்து பங்கு கங்கை அற்புதராஜ் மற்றும் உதவி பங்கு கங்கைகள் பூஜைகள் நடத்தினர். திருப்பலியில் நிறைவேற்றியுள்ள இயேசு பிறப்பை அறிவிக்கும் வகையில் பேராலய அதிபர் இருதயராஜ் குழந்தை இயேசு சொற்பத்தை பக்தர்களுக்கு காண்பித்தார். இதனை காண தமிழக பல்வேறு மாவட்டத்திலிருந்து, வெளி மாநிலத்திலிருந்து, வெளிநாட்டிலிருந்து பக்தர்கள் பலர் கலந்து கொண்டனர். வின் செய்திகளுக்காக நாகையிலிருந்து எஸ். செய்யது நிஜாமுதீன்.